மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ பெருந்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த மகா விழாவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த விழாவின் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதியின் சந்தன திருக்கதவுகள் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு முன்பாக பரம்பரை பூசாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகளை நடத்தினர். பின்னர் சந்தனம் பூசப்பட்ட திருக்கதவுகளுக்கு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய முறைப்படி சந்தன திருக்கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த தருணத்தில் 18 படிகளிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனை நேரில் காண திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். அந்த ஆன்மீக சூழல் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அழகர் கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கும் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு தனி சிலை இல்லை என்பது இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். அதற்கு பதிலாக சந்தனம் பூசப்பட்ட ராஜகோபுர திருக்கதவையே கருப்பண்ணசாமியாக கருதி பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த சந்தன திருக்கதவுகள் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படுவது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் பாரம்பரியமாகும். இதனை தரிசித்தால் குடும்ப நலன், தொழில் வளர்ச்சி, மன அமைதி மற்றும் தெய்வ அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. இந்த அரிய தரிசனத்தை காண தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அழகர் மலையை நோக்கி திரண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோவில் நிர்வாகமும் குடிநீர், மருத்துவ வசதி, போக்குவரத்து ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. ஆடி மாத பெருந்திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கள்ளழகர் அருளை பெற பக்தர்கள் பெருந்திரளாக கோவிலுக்கு வருகை தந்து வருகின்றனர். இவ்வாறு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த அரிய ஆன்மீக நிகழ்வு பக்தர்களின் மனதில் மறக்க முடியாத பக்தி அனுபவமாக அமைந்துள்ளது.